அடிமையா இல்லை. இப்ப சுதந்திர இந்தியாவில் இருக்கிற சுதந்திர தேசத்துல இருக்கிறேன். இப்ப எங்களுடைய தேசம் இந்தோனேஷியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு அப்படி சொல்றீங்களா? இருக்கலாம். ஆனா பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. அது மதுபான பழக்கமா இருக்கலாம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கமா இருக்கலாம், அப்புறம் செல்போனை தப்பா பயன்படுத்தி ஆபாச படங்களை பார்ப்பதா இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான சுபாவமா இருக்கலாம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், அந்த மாதிரி சில பாவ சுபாவங்களாக இருக்கலாம். வெளியே தெரியாத உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உங்களை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தினால சமாதானம் பாதிக்கப்படுது, நிம்மதி பாதிக்கப்படுது, சந்தோஷமா ஆண்டவர் துதிக்க முடிகிறது இல்லை, மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்போ நீங்க விடுதலை அடையணும். அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை எப்படி பெறுவது? அதுக்குதான் ஒரு ரட்சகர் வேணும், விடுதலை அளிக்கிறவர். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு மெய்யான ஒரு ஆவிக்குரிய விடுதலையை தர முடியும். உங்களை அடிமைப்படுத்துகிற பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தர முடியும். பாருங்களேன், மீகா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கன் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்.